ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வச்சு தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக நான் 100 ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைலான் ஜவ்வரிசி சொல்லுவாங்களா, அது எடுக்கக்கூடாது, மாவு ஜவ்வரிசி எடுக்கணும். இந்த மாவு ஜவ்வரிசியை இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1 hour வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இது வந்து மூடி போட்டு வச்சிட போகிறேன். ஒரு 1 hour வந்து இப்படி ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செய்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 1 hour கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதில் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு புளிப்பு இருக்க தயிராக இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த ஜவ்வரிசிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சிங்க இல்லையா, அந்த தண்ணியே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கணும். இது கூடவே ஒரு சின்ன கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து அரைக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணி அதிகமாக வந்து நம்ம சேர்த்துக்கூடாது, நம்ம ரெசிபி வந்து நல்லா வராது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் இது வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்தும் கடலைப்பருப்பு நல்லா நம்மளுக்கு வறுபட்டு வரணும். இது கூடவே வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போது நம்மளுக்கு ஆனியன் நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக கூட கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் அது மட்டும் சேர்க்கல. இப்போ இந்தளவுக்கு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது எடுத்துகிட்டு ஆல்ரெடி வச்சுருக்க மாவில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சோடா உப்பு வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும், ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். ஆப்ப சோடா தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஜவ்வரிசி கூடவே வந்து உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன், வெங்காயத்து கூடவே உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் உப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து ஒரு குழி பணியாரக்கல் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா நம்மளுக்கு சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது நம்மளுக்கு நல்லா சூடாகணும். நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுக்கல மாவு, அந்த மாவு வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் நம்ம அந்த குழி பணியாரம் செய்வோம்ல, அந்த மாதிரி தான் வந்து செஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா குழியிலையும் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நான் இதை வந்து மூடி போட்டு வச்சுக்க போகிறேன். நீங்கள் இது கூட நல்லா கலர் வரணும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் நறுக்குன மல்லி சேர்த்துக்கோங்க, இன்னும் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். எங்கிட்ட மல்லியும் கருவேப்பிலையும் இல்லாததால் அது 2 நான் சேர்க்கல. அதை சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இது எல்லா குழியிலையும் சேர்த்ததுக்கப்புறமா நான் இதை மூடி போட்டு வச்சிட போகிறேன். மூடி போட்டு வச்சதுக்கப்புறமா சரியாக ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்து நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டு இன்னொரு சைடு வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வெளியே நல்லா மொறுமொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடலைப்பருப்புலாம் சேர்த்துருக்கிறதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் தேவையே இல்லை, அப்படியே வந்து சாப்பிட்லாம். நீங்கள் வந்து சைட் டிஷ் எடுத்துக்கணும் அப்படின்னா இது கூட வந்து கெச்சப் வச்சு கூட சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரியாக இருந்தேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சிருந்தால கூட வந்து தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன். தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சினாலும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போதும் இட்லி மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.